Hey family, welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில ஹோண்டால இருந்து CBR 150 தாங்க ரிவ்யூ எடுத்து வந்திருக்கோம். சோ வண்டி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குனே சொல்லலாம். இப்போதான் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா ஒரு ரைட் போயிட்டு வந்தேன். சோ வண்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஓட்டுறதுக்கு. சோ இந்த வண்டி கொடுத்த நம்ம பிரதருக்கு பாத்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க, சோ மதுரையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எடுத்து வந்து நமக்கு ரிவ்யூ கொடுத்திருக்காரு. டைம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6 o'clock ஆகுதுங்க. பார்த்தாலே தெரியும் 6:40. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான். சரிங்களா, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ் ஒரு இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிட்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த CBR ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, லைட் ஆன் பண்ணுறேன். ப்ரோ பார்த்தீங்கன்னா ஹேலஜன்லேருந்து எல்இடியாக மாற்றிட்டாரு. வாவ், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சைடில் ரெண்டுமே க்ரீனாக மாற்றிட்டாரு. ஸோ பார்த்திங்கன்னா எல்இடி ஆனில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா மர்காட்ஸு. ஸோ உங்களுக்கு டயர் செக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அண்டர் செக்ஷன், பேக்கில் 130 செக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்டாக் தாங்க. பைக்கே பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாக்கு. ஸ்டாக் டயர்ஸு, ஸ்டாக் செயின்ஸ் ப்ராக்கெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் தாங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எப்படி போகுது டாப் எண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்ப்போம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி இந்த வண்டி லுக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா CBR சீரிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ 250 சொல்லி இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இதோட அண்ணன் சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 250cc, இது பார்த்தீங்கன்னா 150cc. ஸோ இதோட இன்ஜின் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 149cc இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. லிக்கில் கோஸ் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 17 bhp per 14 Nm டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MT-15 R15 சீரிஸோட கம்பேர் பண்ணலாம். ஆனால் R15 வந்து பார்த்தீங்கன்னா 18 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா 1 கம்மி, அவ்வளோதான். 17 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமாம் நம்ம NSல கொடுத்த அதே 130 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது க்ரீன் கலர் எடிஷன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 150Rங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் CBRங்கிறது அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி டெயில் லேம்ப் இதாங்க. ஸோ ஹாலஜனில் தான் வரும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதான். அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். அண்ட் சீட்டிங் கோஸ்டரே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பட் இப்போ மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்களேன், வெயிட் பண்ணுங்கள். அப்போவே இந்த அளவு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். லெட்ஸ் கோ கைஸ். டே கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்களா, சவுண்டு மட்டும் காமிச்சிட்றேன். ஆனால் உங்ககிட்ட இந்த மாதிரி ரேரஸ்ட் பைக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நானே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிக்கிறேன். எந்த ஊரில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் ஷெட்யூல் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த சவுண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. அப்போவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது எக்ஸாஸ்ட் நோட்டு. போமா, டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். சேஃப்டி முக்கியம். பிகிலு 50 78 100 125. பரவாயில்லைங்க, ஸ்டார்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணிடுது. ஒன்றும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் நினைக்கிறேன். தாங்க 6. சுத்தமாக ஏறலை. யூட்டர்ன் போட்டுருவோமா? ஏன்னா விண்ட் பிளாஸ்ட் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஓப்பன் ரோடுங்க அது. இத்தனை வருஷம் ஆகியும் பிரேக் பேட்ச் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாரு, பிரேக் பேட் மாற்றிட்டாரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பிரேக்கிங்கும் பைட் சூப்பராக இருக்குது. திரும்பி போவாங்க. 3, 2, 1 ஃபஸ்ட் கியர்லேருந்து நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியரில் இருக்குது. 50 79 102. தேர்ட் கியரே 102 போகுதுங்க.
தாண்டுமா? ஏய் தங்கா, ஆஹா 140 போகுது, அவ்வளோதான். பட் இனிஷியல் நல்ல ஒரு டஃப் கொடுக்குங்க. ஸோ எந்த ஒரு யமஹா சீரீஸ் இருந்தாலும், ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே 100 தேர்ட் கியரில் போயிடுது, வேறு லெவலில். ஓகே, MT-15 பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ அதோட ட்ராக் போடலாம், அடுத்த வீடியோ வந்துடும். அண்ட் எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அண்ட் வண்டி வேறு லெவலில் இருக்குங்க. இத்தனை வருஷம் ஆகியும் பார்த்தீங்கன்னா இந்தளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுங்க. அது இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ஸு, உங்களுக்கு டிஸ்பிளே வந்து அனலாக் ப்ளஸ் டிஜிட்டலில் வந்துடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோட்ஸ், ட்ரிப் 1 ட்ரிப் 2 அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா 21,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஸ்டில் பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இருங்க எம்டியோட போடுவோம் சரிங்களா. தலைவர் வந்துட்டார் ஆன்சரில். ஓகேங்க, ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி. எங்கள் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். வாங்க தேர்ட் கியரில் லாஸ்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் போட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்க, அடுத்த வருஷம் சந்திப்போம். பாய் பாய்.